இது வந்து கொஞ்சம் பழைய சாங் தான். आप यहाँ आए किस लिए, अजी आपने बुलाया इसलिए. आप यहाँ आए किस लिए அப்படின்னா நீங்கள் ஏன் எதற்காக வந்தீங்க அப்படின்னு அர்த்தம். ஆப்னே புலாயா இஸ்லியே அப்படின்னா நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, நீங்கள் கூப்பிட்டதால் நான் வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஆப்னே புலாயா இஸ்லியே, நீங்கள் கூப்பிட்டீங்க அதனால் அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்தேன் அப்படின்றது வராது, பட் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பாட்டோட வரியோட இந்த பாட்டோட வரி சேர்ந்துச்சுன்னா நீ எதுக்கு வந்த அப்படின்னு நான் கேட்குறேன். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நீ கூப்பிட்டதால் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. நீ கூப்பிட்ட அதனால் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயே ஹெத்து காம்பி பத்தாயே அப்படின்னா சரி, வந்துட்டீங்கன்னா வேலை என்ன அப்படின்றத சொல்லுங்கள். காம்பி பத்தாயே வந்துட்டீங்க, அப்புறம் என்ன வேலையாக வந்தீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். பட் இதில் ஷார்ட்டாக தான் வரும், நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன வேலையாக வந்தீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்றக்கு அர்த்தம். பெஹ்லே ஜரா ஆப் முஸ்குராயே அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள், பெஹ்லேனா ஃபஸ்ட்டு, ஆப் முஸ்குராயே அப்படின்னா நீங்கள் வந்து சிரிங்க, ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அந்த பொன் சிரிப்போம்ல, ஸ்மைல் பண்ணுறது, அதுதான் முஸ்குராஹட். பெஹ்லே ஜரா ஆப் முஸ்குராயே. இந்த வார்த்தை ஏன் அப்படி இந்த பாட்டில் வருது அப்படின்னா, லவ்வர் வந்து பெண் வந்து ரொம்ப லேட்டாக வர்றாங்க, லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உட்காந்துருக்காங்க, நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஃபஸ்ட்டு சிரிங்க, நான் சொல்கிறேன் வந்த காரணத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஜென்ஸ் லவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பாட்டு, பழைய பாட்டு தான். பட் வார்த்தைகளை கற்றுக்கணும் அப்படின்னா பழசு என்ன புதுசு என்ன. முஸ்குரானே கீன கோயி பாத் ஹே அப்படின்னா சிரிப்பதற்கு எந்த விஷயம் இல்லை. முஸ்குரானே கி நா கோய் பாத் ஹே, நா கோயினா அந்த சிரிப்பதற்கான எந்த விஷயமும் இல்லை. பாத் அப்படின்றது இந்த இடத்துல விஷயமாக மாறிடுச்சு. தேக்கியே ஏ கியா ஹசீன் ராத் ஹே அப்படின்னா பாருங்களேன் இரவு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அதாவது மாலை பொழுதில் அந்த ஹீரோயின் வந்து கொஞ்சம் கோவமாக இருக்காங்க, ஏன் லேட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு. அதனால் அப்படியே சிரிங்க, எவ்வளோ அழகான இரவு பார்த்து சிரிங்க அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒஃபோ காம் தோ பத்தாயே பத்தாயே அப்படின்னா அச்சோ வேலையை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அப்படியே கோவமாக வேலையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது. பஹ்லே ஜரா நன்னா பஹ்லே ஜரா ஆப் முஸ்குராயே அப்படின்னா இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்றதுக்கு அர்த்தம். ஃபுல் வார்த்தைகள் சொல்ல வேணாம், சொல்ல முடியாது, ஏன்னா பாட்டு அந்தளவுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ வந்து நம்ம வரிகள் தானே கற்றுக்கணும், வார்த்தைகளை தானே கற்றுக்கணும். அதனால் சின்ன சின்ன ஷார்ட்டாக நான் சொல்லித்தரேன், சரிங்களா? இதை வந்து தெளிவாகவும் நான் தனியாக எழுதி போட்டுடுறேன். उड़ा है किस लिए तेरा रंग गोरी, हमारी पकड़ी गई है बस चोरी, राम जाने क्या हो अब कैसा हुआ ये गजब, मेरा आंचल जो जरा ढल गया, सारी दुनिया को पता चल गया. उड़ा है किस लिए तेरा रंग गोरी அப்படின்னு சொன்னால், கோரி அப்படின்றது வந்து பிரைட்னஸாக இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க. கோரா அப்படின்னா பசங்களை சொல்லுவாங்க, கோரினா பொண்ணுங்களை சொல்லுவாங்க. உடாஹே கிசிலியே தேரா ரங்கு கோரி அப்படின்னா உன்னுடைய முகம் வந்து ஏன் வாடி இருக்குது, ஏன் டல்லாக இருக்குது, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் அது. வெள்ளச்சி அப்படிங்கிறது தான் அந்த கோரி அப்படிங்கிறது. செல்லமாக தான் சொல்லுவாங்க, வெள்ளச்சி அப்படின்றது வருமானு தெரில, பட் கோரின்னா நல்லா செல்லமாக சொல்கிறது. க்யூட்டாக இருக்கிறவளே அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் வெள்ளையா பிரைட்டாக இருக்கிறவங்கள கோரின்னு சொல்லுவாங்க. உடாஹே கியூ தேரா ரங்கு கோரி அப்படின்னா அதான் அந்த மாதிரி, ஏன் இப்படி மூஞ்சி டல்லாக இருக்குது கோரி அப்படின்றாங்க. ஹமாரி பக்கடி கை ஹே பஸ் சோரி அப்படின்னா, ஹமாரி பக்கடி கை ஹே பஸ் சோரி அப்படின்னா, ஹமாரி பக்கடி கை அப்படின்னா நம்மளுடைய, ஹமாரின்னா நானும் நீயும், 2 பேர் லவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய திருட்டுத்தனம், அதாவது திருட்டுத்தனம் போய் நம்ம மீட் பண்ணுறோம் இல்லையா, நாங்கள் அப்படின்னு நம்ம மீட் பண்ணுறோம் இல்லையா, அந்த திருட்டுத்தனம் கண்டுபிடிச்சிட்டாங்க, பிடிப்பட்டுட்டோம் நம்ம,
பக்கடி கை அப்படின்னா பிடிபட்டுட்டோம், நம்மளுடைய திருட்டுத்தனம் பிடிபட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கைசா ஹூவா ஏ கஸப் அப்படின்னு ஆப்போசிட்டில் இருந்து கேட்குறாங்க. அப்போ கைசா ஹுவா ஏ கஸப்னா எப்படி நடந்தது, இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. மீரா ஆச்சல் ஜுசரா ढल गया, இப்படி ஆச்சல் அப்படிங்கிறது வந்து இப்படி இப்படி போடுவாங்க, இப்படி மறைச்சு இது வந்து கல்யாணம் முடிஞ்சவங்க போடுவாங்க. அவங்க இப்படி போட்டிருக்காங்க, சும்மா மறைச்சு போகலாம் அப்படின்னு ஃபேஸு. மேரா ஆச்சல் ஜோ ஜரா ढल गया அப்படின்னா இப்படி போட்டது, இப்படி ढल गया அப்படின்னா அது தமிழில் எனக்கு வரமாட்டேங்குது, அதனால தான் ஆக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். மேரா ஆச்சல் ஜோரா ஜரா ढल गया சாரி துனியாக்கு பத்தா சல் கயா அப்படின்னா இந்த ஆச்சல் அப்படிங்கிறது இந்த துணி வந்து இப்படி விலகிருச்சு. டல்கையானா விலகிருச்சு, ரைட்மா ஞாபகம் வந்துருச்சு, விலகிருச்சு. எல்லாம் இந்த உலகத்துக்கு, சாரி துனியா கூட இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போகுது. அந்த பாட்டில் இன்னொரு வார்த்தையும் வரும், ராம் ஜானே கியா ஹோ அப் அப்படின்னு. இந்த கேசா ஹுவா ஏ கஸப் அப்படின்றதுக்கு முன்னாடி வரும் அந்த வார்த்தை, அதை மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அப்போ வந்து அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ராம்னா கடவுள் இல்லையா, ராம் ஜானே கடவுள் விட்ட வழி, என்ன நடக்குமோ தெரில அப்படின்றதுக்கு அர்த்தம். ராம் ஜானே கியாவோ கடவுளுக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்றலாம் சொல்கிறோம் இல்லையா தமிழில், அந்த மாதிரி கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ராம் ஜானே கியாஹோ அப், கடவுளுக்கு தான் தெரியும் என்ன நடக்கும்னு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் किसी ने देखा तो नहीं तुम्हें आते, नहीं मैं आई हूँ छुप के छुपा के அப்படின்னு அந்த வார்த்தை வரும் பாடலோட வரி. கிசினே தேக்கா தோ நஹி தும்ஹே ஆத்தே அப்படின்னா யாராவது பாத்திரலையில் உன்னை வரும்போது அப்படின்னு அர்த்தம். இதை வந்து தெளிவாக இன்னொரு தடவை வாய்ஸில் சொல்லிடுறேங்க, ஏன்னா வீடியோவில் நான் தான் சொல்கிறேனே, எனக்கு மெதுவாக பேச வராதுங்க, அது ரெக்கார்டிங் பண்ணுறப்ப மெதுவாக பொறுமையாக சொல்லிடுறேன், வீடியோவில் சீக்கிரமாக தான் பேச முடியும் என்னால். அப்புறம் நஹி மே ஆயி ஹூ சுப்பு கே சுப்பாக்கே அப்படின்னா இல்லை நான் வந்து ஒளிஞ்சு தெரியாமல் மறைஞ்சு வந்தேன், சுப்கே சுப்பாக்கே அப்படின்னா மறைஞ்சு வர்றது, நஹி நஹி அப்படின்னா இல்லை, சுப்கே சுப்பாக்கே. देर कर दी बड़ी ज़रा देखो तो घड़ी, ओहो मेरी तो घड़ी बंद है, तेरी यही अदा मुझे पसंद है, बातें बातें कर लो जल्दी जल्दी, फिर ना कहना अभी आई अभी जल्दी அப்படின்னா தேர் கர்தி படி அப்படின்னா ரொம்ப நேரம் ஆக்கிட்ட அப்படின்னு அர்த்தம். ஜரா தேக்கோ தோ கடி அப்படின்னா கொஞ்சம் பாரு, கடிகாரத்தை பாரு அப்படின்னு அர்த்தம். ஓஹோ மேரி தோ கடி வந்து ஹே, அச்சோ என் வாட்ச் நின்று போச்சே அப்படிங்கிறது. தேரி யஹி அதா முஜே பசந்த் ஹே அப்படின்னா இந்த நடவடிக்கை, இந்த ஆட்டிடியூட், இந்த ஒரு நடபாவனை ஒரு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அதா அப்படின்றது. அதா அப்படின்றது அந்த இதுக்கு வார்த்தை, அதா பசந்த. இப்படி இருக்கிறது எனக்கு இந்த மாதிரி ஐயோ நான் வந்து என் கடிகாரம் ஓடவே இல்லையே அப்படின்னு சொல்லி இன்னசென்ட்டாக இருக்கிறாங்கல்ல, அந்த அதனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்காமா, அதான் அப்படிங்கிறது. சாங்கில் வந்து தேக்கோ பாத்தே வாத்தே கர்லோ ஜல்தி ஜல்தி அப்படின்னு வந்திருக்கோம். தேக்கோன்றது நான் பாடினப்போ மறந்துட்டேன், அதனால் அதை போடலை, வாய்ஸில் சொல்லிடுறேன். தேக்கோ பாத்தே வாத்தே கர்லோ ஜல்தி ஜல்தி அப்படின்னா பாருங்கள், பேச்சு கீச்சு அப்படின்றோம்ல, என்னென்ன பேசணுமோ எல்லாமே பேசிக்கோங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிர்னா கேனா அபி ஆய் அபி ஜல்தி, அப்புறம் என்ன சொல்லக்கூடாது, இப்போ தான் வந்த உடனே போகிற அப்படின்னு அர்த்தங்க. என்னுடைய வீடியோ தான் இருந்தாலும் காப்பிரைட் வருது, பார்ப்போம். போன வீடியோவில் காப்பிரைட் வந்திருக்கு, இந்த வீடியோவில் எப்படி ஆகுதுன்னு தெரில. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.